ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து திரும்ப வந்து 23,850 கீழே வந்துட்டான். ஏன் ஏறுறான், ஏன் இறங்குறானே தெரில. வார் நியூஸஸ் வேற வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூல் டவுன் ஆகுற மாதிரி இருக்கு. திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் பாசிட்டிவாக தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் இல்லை ஃப்ளாட்டர் ஓப்பனிங் தான் கிடைக்கும். அப்படி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நாளைக்கு ரெசிஸ்டண்டாக உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆக போகுது அப்படின்னா 23,850. ஓகேங்களா, அதுதான் வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆக போகுது நாளைக்கு. ஏற்றுற மாதிரி ஏற்றி மொத்தமாக இறக்கிட்டாங்க. ஏறும்போது குட்டி குட்டியாக ஏறிச்சு, இறங்குறத மொத்தமாக இறக்கி விட்டாங்க. ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா திரும்ப ரெசிஸ்டண்டான 23,850 நோக்கி போகும். ஸோ ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப டுவர்ட்ஸ் கீழே வரும்போது உங்களுக்கு 23,600 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சின்ன மைனர் சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப 23,300 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது நிஃப்டி. உங்களுக்கு வார் நியூஸஸ் வந்து இன்னும் கூல் டவுன் ஆகுற மாதிரி ஆகுது, பட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இந்த செல்லிங்க்கு வந்து காரணமே அது. பேங்கிங். ஸோ பேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2 3 நாள் ஏறிட்டு கண்டினியூஸாக செல்லிங் ஆகிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 54 460 470க்கு மேலே ஓப்பன் ஆவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆனா அப்படின்னா அந்த தான் ரெசிஸ்டன்ட். ஸோ ஒன்று அதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும், இல்லைனா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகி செல்லிங் ஆகணும். அப்படி திரும்ப இவ்வளோ செல்லிங் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிஃப்டியும் கண்டிப்பாக வந்து செல்லிங் ஆகும். இன்கேஸ் மேலே ஓப்பன் ஆகி இந்த இடத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நிஃப்டி கொஞ்சம் வந்து மேலே ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு க்ரூசியல். ஐடி. ஸோ ஐடி வந்து பக்காவான பேட்டர்னில் இருக்காங்க. செம்ம பேட்டர்னு. ஆனால் பிரேக் அவுட் ஆகணும். வந்து இந்த பேட்டர்னுக்கு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 23,600, சரி 29,600. அதை தாண்டிச்சு அப்படின்னா பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. அடுத்து ஒரு 3-4 நாளைக்கு வந்து ஐடி பாசிட்டிவ்ல இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் கரெக்டாக எட்ஜில் அந்த சப்போர்ட்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்கான். ஓகேங்களா, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஸோ எட்ஜில் கரெக்டான க்ளோசிங். பட் நாளைக்கு என்னன்னா இதை கீழே ஓப்பன் ஆச்சுன்னா தான் செல்லிங் திரும்ப டுவர்ட்ஸ் கண்டினியூ ஆகும். ஃப்ளாட்டராக ஓப்பன் ஆகி திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா திரும்ப ரெசிஸ்டன்ட் நோக்கி தான் போவான். ஸோ இவன் கேப் டவுன் ஆகணும்னு எதிர்பாருங்க. கேப் டவுன் ஆகி மொமெண்டம் கீழே இறங்குச்சுன்னா நிஃப்டியும் வந்து செல்லிங்கில் போயிருங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதே தான் 740. ஸோ சொன்ன மாதிரியே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு திரும்ப சப்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்காப்புல தம்பி. ஸோ 740 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சாலிடாக 720 700 வரைக்குமே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இடம் செம்ம இடங்க. அங்கேருந்து மொமெண்டம் ரிவர்சல் ஆச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். நிறைய பேர் வந்து ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி நான் சொல்லிட்டே இருந்தேன் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 700 வந்ததுக்கப்புறம் தாராளமாக என்ட்ரி எடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் நிலவரம். ஒரு நாள் பையிங்கில் போனாலும் ஒரு நாள் செல்லிங்கில் போகிறான். மிட் கேப் இண்டெக்ஸஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாலும் லார்ஜ் கேப்ல இருந்து எந்த சப்போர்ட்டுமே நிஃப்டிக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய ரீசன் இந்த செல்லிங்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.